வணக்கம். வாங்க, ஒரு சாதாரண விவசாயிக்கு வந்த ஒரு சின்ன பயம் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான உலகளாவிய நிதி அமைப்பா எப்படி மாறுச்சுங்கிற ஆச்சரியமான கதையை பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே மனுஷனோட ரெண்டு ரொம்ப ரொம்ப பழமையான விஷயங்கள்ல இருந்து தான். ஒன்னு விவசாயம், இன்னைக்கு நேத்து இல்ல, 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. இன்னொன்னு திருட்டு. ஆமாங்க, விவசாயம் எவ்வளோ பழமையானதோ திருட்டும் கிட்டத்தட்ட அவ்வளோ பழமையானது. ஆரம்ப காலத்துல, அதாவது தானியமெல்லாம் சேமிச்சு வச்சிருந்தப்போ திருட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு 100 மூட்டை நெல் வச்சிருக்காருன்னு வைங்க, ஒரு திருடன் வந்தா எவ்வளவு தூக்கிட்டு போக முடியும்? கொஞ்சம் தான். அந்த விவசாயிக்கு அது ஒரு சின்ன நஷ்டம், அதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துருவாரு. ஆனா கிமு 3000 வாக்குல மக்கள் தங்கத்துல சேமிக்க ஆரம்பிச்ச போதான் மொத்த கதையும் மாறுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு திருடன் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், உங்க ஆயுஸ் முழுக்க சேர்த்த பணம் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடும். இதுதான் அந்த மிகப்பெரிய பயத்துக்கு காரணம். இன்னைக்கு மாதிரி அப்போ செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது. வீடெல்லாம் வெறும் களிமண்ணால கட்டினது, யாரு வேணா சுலபமா உடைச்சிட்டு உள்ள வரலாம். இரும்பு பீரோ, பெரிய பெரிய பூட்டு, அதெல்லாம் அப்போ கனவுல கூட கிடையாது. சரி, மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கலாம்னா, அடடா, புதைச்ச இடத்த நாமளே மறந்துட்டா என்ன பண்றது? அதனால ஒரு புது வழி கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. அப்பதான் மக்கள் அவங்க பணத்தை, அதாவது தங்கத்தை பாதுகாக்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கோவில்கள். ஏன் கோவில்கள்? யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு 3 முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஒன்னு, கோவில்கள் ரொம்ப வலுவா கட்டப்பட்டிருக்கும். ரெண்டாவது, எப்பவும் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, அது ராஜாவோட நேரடி பாதுகாப்புல இருக்கும். இந்த 3 விஷயமும் சேர்ந்துதான் கோவில்களை ஒரு நம்பிக்கையான இடமா மாத்துச்சு. இப்படி மக்கள் தங்களோட நகையோ தங்கத்தையோ கோவில் பூசாரி கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் சேஃப் டெபாசிட் சர்வீஸ், அதாவது பாதுகாப்பு களஞ்சிய சேவை. இதுதாங்க பேங்கிங்கிற விஷயத்தோட முதல் புள்ளி. சரி, இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க? அப்போ பேப்பர்லாம் கிடையாது. கிமு 18ஆம் நூற்றாண்டுல பாபிலோனிய மன்னர் ஹம்முராபி காலத்துல களிமண் பலகைகளை தான் கணக்கு புத்தகமா பயன்படுத்தினாங்க. கியூனிஃபார்ம் ஒரு எழுத்து முறையில ஆணி மாதிரி ஒரு கருவியை வச்சு யார் எவ்வளோ தங்கம் கொடுத்தாங்க, எவ்வளோ எடுத்தாங்கன்னு எல்லா கணக்கையும் எழுதி வச்சாங்க. பாருங்க, பணத்தை கணக்கு பார்க்குற சிஸ்டம் அப்பவே உருவாகிடுச்சு. அந்த கோயில்கள்ல இருந்து பூசாரிகளுக்கு ஒரு பிரமாதமான யோசனை வந்துச்சு. அந்த ஒரு யோசனை தான் பேங்கிங்கோட மொத்த வரலாற்றையே மாத்துச்சு. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. தங்கத்தை டெபாசிட் செஞ்ச எல்லாரும் ஒரே நாள்ல வந்து பணத்தை திருப்பி கேட்க போறது இல்ல. அப்போ இந்த பெட்டகத்துல சும்மா தூங்கிட்டு இருக்கிற தங்கத்தை வச்சு என்ன பண்ணலாம்? இதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. அந்த யோசனை இதுதான். கோவில்ல நிறைய பேர் தங்கம் வச்சிருக்காங்க, அதுல பெரும்பகுதி சும்மா தான் கிடக்கு. ஏன் அந்த தங்கத்தை தேவைப்படுற மத்தவங்களுக்கு கடனா கொடுக்க கூடாது? இப்படிதான் கடன் கொடுக்கிற முறை ஆரம்பிச்சது. இதனால அந்த பூசாரிகள் வெறும் காவலாளிகளா இல்லாம ஊர்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த செல்வாக்குமிக்க ஆட்களா மாறினாங்க. ஆனா கடன் கொடுக்க ஆரம்பிச்சதும் கூடவே ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. அதுதான் வட்டி. கடனுக்கு வட்டி வாங்குறது. இன்னைக்கு நமக்கு இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அப்போ கடனுக்கு வட்டி வாங்குறது ஒரு பயங்கரமான குற்றமா பார்க்கப்பட்டுச்சு. ஹம்முராபி காலத்துல இருந்து 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்து வரைக்கும் வட்டி வாங்கினா மரண தண்டனை. ஆமாங்க, மரண தண்டனை. ஏன் அவ்வளோ பெரிய தண்டனை? ஏன்னா வட்டிங்கிற தொழில் மத்த எல்லா தொழிலையும் அழிச்சிடும்னு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அதாவது விவசாயம், வியாபாரம் மாதிரி உண்மையா உழைச்சு பொருளீற்ற தொழில்களை இந்த வட்டி தொழில் நசுக்கிடும்னு பயந்தாங்க. சரி, அந்த வட்டியில அப்படி என்னதான் சக்தி இருக்குன்னு அவங்க பயந்தாங்க? வாங்க, ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கே புரியும். நீங்க 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னு வச்சுப்போம். வட்டி விகிதம் வெறும் 2% தான். கேக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தெரியுது இல்லையா? அந்த பணத்தை நீங்க 30 வருஷத்துக்கு எடுக்கவே இல்ல. 30 வருஷம் கழிச்சு உங்க கையில எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 12 கோடியே 40 லட்சம் ரூபாய். நம்ப முடியுதா? 1 லட்சம் 12 கோடியா மாறுது. இதுதான் கூட்டு வட்டியோட மாயாஜாலம். இந்த அசுர வளர்ச்சியை பார்த்துதான் அப்போ இருந்த அரசர்கள் பயந்து போனாங்க. ஆனா காலப்போக்குல ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம் நடந்துச்சு. இங்க பாருங்க, ஒரு காலத்துல மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு குற்றம் இன்னைக்கு உலக பொருளாதாரத்தோட அஸ்திவாரமா மாறி நிக்குது. எவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல? நினைச்சு பாருங்க, இந்த மொத்த பயணமும் தன்னோட சேமிப்பை பத்தி கவலைப்பட்ட ஒரு சாதாரண விவசாயியோட பாதுகாப்பின்மை உணர்வுல இருந்து தான் ஆரம்பிச்சது. அப்போ திருட்டு பயத்துல ஆரம்பிச்ச இந்த பேங்கிங் சிஸ்டம் இன்னைக்கு உண்மையாவே நம்மள பாதுகாக்குதா இல்ல நம்மள கட்டுப்படுத்துதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க.